அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பாடங்கள் பார்வைகள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மை வழிநடத்த நம்மோடு இருப்பவர் கேரள மாநிலம் சுல்தான்பேட் மறைமாவட்டத்தின் ஆயரும் இந்திய ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழுவின் தலைவருமான மேதகு முனைவர் ஆயர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் அவர்கள். ஆயர் அவர்களே வணக்கம். கடந்த நிகழ்ச்சிகளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் காட்சியளித்தார், அந்த காட்சியளித்தல் என்பது அவர்களோடு முடிந்து விட்டதா, அல்லது அது நமக்கு எப்படி பலனளிக்கிறது, நம்மிடம் ஆண்டவர் அதன் வழியாக என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அருமையாக நமக்கு விளக்கி கூறிய ஆயர் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி பற்றியும் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆயர் அவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஆண்டவர் காட்சியளித்தார். அதன் நோக்கம் பேதுருவின் தலைமைத்துவத்தை அவர் உறுதிப்படுத்த, யோவான் அன்பு சீடராக இருந்தாலும் அவர் பேதுருவை முன்னிலைப்படுத்துவதையும் நீங்கள் விளக்கி கூறினீங்க. அதன் வழியாக ஆண்டவரிடம் நாம் முழு மனதோடு அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடமிருந்து அருள் வளத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸையும் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிற்சேர்க்கையை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது பேதுருவை குறித்து, பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு ஒரு 3 தடவை ஆண்டவர் கேட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன், எதற்காக அப்படி கேட்டார் அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்க ஆசை. இதுவரையில் நம்ம உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஒரு சில பேர் தனிப்பட்ட முறையிலும் பொதுவிலும், குறிப்பாக மதலின் மரியாளுக்கு, எம்மாவுஸ் சீடர்களுக்கு, தோமாவுக்கு, பிறகு இந்த நம்ம நிறையா சீடர் குழுவுக்கு, பிறகு பேதுருவுக்கு என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம குறிப்பாக பேதுருவுக்கு மட்டுமே கொடுக்கின்ற அந்த காட்சியை யோவான் தன்னுடைய கடைசி, அந்த நூலின் கடைசி அதிகாரத்தில் 2வது பகுதியில் கொடுக்கிறார். அது எப்படி நாம் போட்டுறோம், இயேசுவும் பேதுருவும் என்ற தலைப்பில் யோவான் நற்செய்தி அந்த நீங்கள் பார்த்தீங்க 15வது வசனத்திலிருந்து வருகிறது. இதில் என்ன நடக்கு, 15லேருந்து 23 வசனங்கள். ஆமாம். கிமு முதல் நூற்றாண்டு இது. இயேசு உயிர்த்து மோட்சம் போகல, என்னும் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்து வருகிறார். சரி, பல பேருக்கு காட்சி கொடுத்ததாக பவுல் எழுதியிருக்கார். இப்போ உணவு கொடுத்ததாக நம்ம படித்தோம். மென்சா கிறிஸ்டி, இயேசு கிறிஸ்து மீன்களை சுட்டு கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்க. இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, நானே வாழ்தரும் உணவு, வானின்றி இறங்கி வந்த உணவு என்று யோவான் 6 சொன்னார் பாருங்க. அதனுடைய பின்னணியில் சீடர்களை நான் திக்கற்று விடமாட்டேன், நான் உங்களோடு என்னாலும் இருப்பேன் என்று சொன்னதனுடைய அடையாளமாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்த்த ஆண்டவரை நற்கருணையில் காண்கிறோம் என்பது மட்டுமல்ல, நற்கருணை நமக்கு இயேசுவின் உணவாக, நமக்கு உறுதி அளிக்கும் ஒரு உணவாக, வழித்துணை உணவாக. எது வழித்துணை? மோட்சத்துக்கு செய்கின்ற அந்த பயணத்திற்கான வழித்துணை உணவு என்றெல்லாம் நம்ம மென்சா கிறிஸ்டியில் படிக்கிறோம். இந்த பின்னணியில் தான் உணவு அந்த காட்சி முடிந்த பிற்பாடு நாம் சீமோன் பேதுரு, அவர் தான் இப்போ கதாநாயகருங்க. சீமோன் பேதுரு காரணம் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க, முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னோம். அவருக்கு யார் தலைமை திருச்சபையில் என்ற ஒரு சந்தேகத்தில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுப்பதாக அந்த முதல் பகுதியில் பார்க்குறோம். அப்படி இது பார்க்கும்போது பேதுரு இது இன்னும் உறுதிப்படுத்தி பேதுரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை
மாறாக இப்போ கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பேதுருனுடைய தலைமைத்தன்மையை இயேசு உறுதிப்படுத்துவதாக, அதுவும் யாரு? உயிர்த்த ஆண்டவரை உறுதிப்படுத்துவதாக இந்த காட்சி வருகிறது. என்ன காட்சினா, நீங்கள் எடுத்த உடனே போடுங்க. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய். சீமோன் பேதுரு மட்டும் சொல்லியிருக்கலாம். இங்க யோவானின் மகன் சீமோனே. இதுல ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தையிலேயே இந்த ஆசிரியர் யோவான் ஆசிரியர் எழுதுறாருன்னா அது பயங்கரமான ஒரு இறையியல் தன்மையில் எழுதுறார். வெறும் வரலாறு மட்டும் இல்லை. இதில் என்ன எழுதுறார்? யோவான் சீமோன் பேதுருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் அந்த அவருக்கு பெயர் சீமோன் மட்டும்தான். சீமோன் தான். பேதுரு என்பது இயேசு கொடுத்த பெயர். இந்த இடத்துல அந்த இயேசு கொடுத்த பேதுருவை விட்டுடுறார். யோவான வரலாற்று மனிதர், அவங்களுடைய அப்பா. அப்போ யோவானின் மகன் சீமோனேனா இது அவருடைய சீடத்துவ நிலையிலுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அந்த நிலையில் சாதாரண மனிதராக இப்போ நம்ம நீங்கள் ஒரு என்ஜினியர் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ வந்தது. ஆனால் உங்களுக்கு வந்த பேர் என்ன? உங்கள் அப்பா பேரை சொல்லி, யாரு? கஸ்பாருடைய மகன் கிறிஸ்டோபரே. அப்படின்னா இது சாதாரணமாக அவங்க ஊரில் பிறந்தவர், அப்படியும் வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கு மேலே இல்லை. உங்களுக்கு அடைமொழி எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே யோவானின் மகன் சீமோனே, என்னை நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய். இதுலேயும் பாருங்க, மிகுதியாக அன்பு செய்கிறார். எல்லாருமே அன்பு செய்கிறாங்க. சீடர்கள் எல்லாரும் அன்பு செய்யணும் தான். அன்பு செய்தாதான் சீடர்கள். ஆமாம். அன்பு செய்யலைன்னா கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்துவை நான் அன்பு செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒரு குறிப்பு இயேசு வலியுறுத்துறாருன்னா, மிகுதியாக. ஏன் மிகுதியாக என்று சொல்லணும் என்று எல்லாரும் கேட்பாங்க. என்னடா அந்த வார்த்தை மிகுதியாக? சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவை 3 முறை பேதுரு, அதாவது ராயப்பர் மறுதலித்தார். 3 முறை கேட்கப்பட்டு மிகுதியாக, எல்லாரை விட அதிகமாக நீ அன்பு செய்கிறாயா என்று அவரை கேட்பதற்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, இங்கே அவரை 3 முறை மறுதலித்தவரை 3 முறை கேட்டு அதை உறுதிப்படுத்தி புனிதப்படுத்துகிறார். இவரை மாற்றுகிறார். யோவானின் மகன் சீமோனே, அதென்ன? யோவானின் மகனான சீமோனே என்றவரை இப்போ சீமோன் பேதுருவாக மாற்றுகிறார். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கன்வர்ஷன் என்று பார்க்குறோம். இன்னொன்று இதில் நம்ம பார்க்குறோம், 3 விஷயம் இருக்கிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒன்று மனமாற்றம், ரிப்பண்டன்ஸ். 2வது மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். 3வது அந்த ரீஹாபிலிட்டேஷன்ற என்ன சொல்கிறோம், ஒரு மறுவாழ்வு. இந்த மூன்றும் இங்கே காணப்படுகிறது. எப்படின்னா, மனமாற்றம் ஃபஸ்ட்டு. அவர் மறுதலித்தார், மனமாற்றத்தை அந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து மன்னிக்கிறார். மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் மறுவாழ்வு அளிக்கிறார். ஒரு சீடராக இருந்தவரை தலைமை சீடராக பேதுரு என்று மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். எந்த இடத்துல? முன்னொரு காலத்தில் நீ உன் பெயர் சீமோன் அல்ல, உன் பெயர் பேதுரு என்று சொல்லி அவருக்கு புது வாழ்வு கொடுத்தாரோ அதை இங்கே உறுதிப்படுத்துகிறார், மறுவாழ்வு கொடுக்கிறார். காரணம், அவர் 3 முறை மறுதலித்தார் என்ற காரணத்தில் அந்த பின்னணியில் அவர் மனம் மாறிட்டார். மனம் மாறி தான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணுறார் இயேசுவோடு. இருந்தாலும் இயேசு உயிர்த்த ஆண்டவர் மோட்சம் செல்வதற்கு முன்பாக அவருக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார்.
அவருடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவரை முழுமையாக மன்னிக்கிறார். அவர் பேதுருவை வந்து 3 தடவை மன்னித்தது வழியாக அவர் வந்து மற்றவங்களுக்கு அதை அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி மற்றவங்களுக்கு அது இருக்கு. எப்படின்னா 13வது அதிகாரம் யோவான்லேயே இறக்கு முன் சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் கோழி கூவான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார். அடுத்தது படிங்க. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு இப்போ அந்த அதே தான் அந்த இடத்துல இவ்வளோ வீரவாசனம் பேசினவரும் மன்னி இதாயிட்டார், தவறிட்டார். தவறி பிறகு மறுபடியும் இப்போ இங்கே வந்து மறுவாழ்வு உருவாக்குகிறார். அதனால்தான் இவர்களை விட மிகுதியாக என்ன, இவர்களை விட நீ தானே இப்படிலாம் பேசின, இவர்களை விட நீ தானே மறுதளிச்ச. இவர்களை விட நீங்கள் வந்து உயிர் கொடுப்பதாக உறுதி கொடுத்தீங்க, அதையும் விட்டுட்டு இவர்களை விட நீங்கள் தான் வந்து மறுதளிக்கிறீங்க. இப்போ இதே ஆள், நீ இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறியா? ஆமாம், புரியுதுங்களாப்பா? அது ஒன்று. ரெண்டாவது இதில் பாருங்கள், மத்தேயு நற்செய்தியில் 19வது அதிகாரம் 20 அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். இங்கே பாருங்க, எல்லாம் நீ கட்டளையை கடைபிடிச்சா? நான் எல்லாம் கட்டளையெல்லாம் கடைபிடிக்கிறேன், நிலை வாழ்வுக்கு என்னன்றார். அப்போ இதெல்லாம் கடைபிடிச்சோம். அப்படியா, சரி, வெரி குட், எல்லாம் கடைபிடிச்சது நல்லது தான். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அதன் பின் நீர் விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின் வந்து என்னை பின்பற்றும். செல். அப்போது இங்கே பாருங்க, அந்த இவர்களை விட என்பது இந்த சீடர்களை விட மட்டுமல்ல, இவர் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிடிப்பு எது என்று நினைத்திருக்கிறாயோ எல்லாவற்றையும் விட. அதில் எது வருது பேதுருவுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோர், அவருடைய சீடர்கள், அதாவது தோழர்கள், படகு, வலை, மீன், அனைத்தையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? இதில் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். அப்போது நீ கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர்னா எல்லாத்தையும் விட்டு உனக்கு எது முக்கியம் என்று நினைக்கிறாயோ அதை கூட விட்டுட்டு நீ என்னை பின் செல்கிறாய். முதல்ல இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா, அப்பொழுது இவற்றை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா, அதையும் நம்ம பார்க்கணுன்றது தான் அறிஞர்கள் சொல்வது. வெறும் அந்த சீடர்களை விட என்பது மட்டுமல்ல. ஏன்னா இவர் வந்து இவ்வளோ வீரவாசனம் போய் பயந்துக்கிட்டு தன்னுடைய கோழைத்தனத்தால் மறுதளித்தார். இப்போ என்ன கேட்குறாரு? இவற்றை விட, உன்னுடைய உயிரை விட. உயிருக்கு பயந்து தானே மறுதளிச்சாரு. இப்போ கேட்குறார், உன் உயிரை விட நீ என்ன நேசிக்கிறாயா? திருவெளிப்பாடு 12:11. ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும், இது எனக்கு கான்டெக்ட் சொல்லிடுறேன், ஜனங்களுக்கு மக்களுக்கு புரியணும். இது வந்து வேத கலாபனை நடக்கிறது, தொடக்க கால திருச்சபை. நிறைய கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், சாகடிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கொலசையம் என்ற இதில் வந்து மிருகங்களுக்கு இரையாக போடப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை துமிசியன் காலம் 95வது வருஷத்தில் நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் அது படிங்க. அந்த சூழலில் இவர் எழுதுகிறார், ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும். யார் ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தம்? இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அந்த இயேசுவின் ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். சரி, அடுத்தது, அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதுதான் அருளானந்தர். ஆமா, ஒவ்வொரு ஜான் த பிரிட்டோ இல்லையா? இறக்கவும்
தயங்கவில்லை. இப்போ ஸ்டான் சுவாமி நம்ம இப்போ பார்த்தோம், இறக்கவும் தயங்கவில்லை. நிறைய பேர், ஒவ்வொரு புனிதர் மறைசாட்சியர் ஒவ்வொருவரும் அது மறைசாட்சி ஒவ்வொருவரும் ஏன் இறக்க தயங்கவில்லை? நான் உயிர்ப்பேன். நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ கந்தமாலில் 110 பேருக்கு மேலே அவர்களுக்கு முத்திப்பேர் பட்டம் கொடுக்குறாங்க. ஏன் இறப்பதற்கு தயங்கவில்லை? தங்களுடைய விசுவாசத்திற்காக. கொரியன் மார்டர்ஸ் பார்க்குறோம், உகாண்டா மார்டர்ஸ் பார்க்குறோம், கூட்டமாக, தனிப்பட்ட ஆளு கூட்டமாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் என்னை நீ அன்பு செய்கிறாயா, இவரை விட இதை விட உன் உயிரை விட என்னை அன்பு செய்கிறாயா. அது நல்லா பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நீங்கள் இதில் பேதுருவுக்கு 3 முறை கேட்குறார். இதில் ஒரு அதை நான் ஒன்று நான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பேதுருக்கு 3 விஷயம் சொன்னோம். மனமாற்றம், மன்னிப்பு, மறுவாழ்வு. இந்த மறுவாழ்வு லூக்கா 5:8 நம்ம பார்க்குறோம். நான் பாவி, என்னை விட்டு அகலும் என்று சொல்கிறார். அப்போது நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய், இனிமே கவலைப்படாத, நீ மீன் பிடிக்கிறதுல மனிதரை. அங்கே மறுவாழ்வு இருக்கு பார்த்தீங்களா? தொடக்கம், மறுவாழ்வின் தொடக்கம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அழைத்தலில் மறுவாழ்வு உண்டு. எல்லாரும் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தாலேயே கிறிஸ்துவ அழைப்பு என்பதே மறுவாழ்வு. புரிஞ்சுங்க. அடுத்தது, இதில் என்னை நீ அன்பு செய்கிறாயா என்ற கேள்வி வருகிறது. அப்போது பதில் அந்த அன்பு எஸ்ன்னு சொன்ன ஒரு பாடு, நீ என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய், பேணி வளர்க்காய், அப்படிலாம் வரும். அதெல்லாம் பிறகு நம்ம பேசுவோம். ஏன்னா அன்பு செய்கிறாயா, அன்பு என்ற வார்த்தையை, அகாப்பே என்ற வார்த்தையை போடுறார். அன்பு செய்கிறாய். இங்கே பாருங்கள், இயேசு கேட்கறது அகாப்பே, என்னை அன்பு செய்கிறாயா. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு அன்பு உண்டோ. இங்கே பாருங்க, அங்கே ஃபிலேயோ. அடுத்த இன்னொரு வார்த்தையை போடுறார் பேதுரு, பதில் சொல்கிறார் ஃபிலேயோ என்று. அவர் அகாப்பே, என்னை நீ அகாப்பேன்னா அன்பு செய்கிறாயான்னு சொல்கிறான். இதுவும் ஃபிலேயோன்றார். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் 2லேயும் மறுபடியும் 2வது கேள்வின்னு அகாப்பேனே சொல்கிறார். மறுபடியும் இவர் ஃபிலேயோன்றார், திருப்பியும் சொல்கிறாரா? இது 2 பேருக்குள்ளே இப்படி ஓடுதா? 3வதுல கேட்கும்போது இயேசுனா என்ன சொல்கிறாரு? 3வது படிங்க. 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். இங்கே ஃபிலேயோன்னு போடுறார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று பதில் துயரம் இல்லையா? துயருற்று அன்பு உண்டா என்று கேட்கும்போது என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று என்று ஃபிலேயோ என்று தெளிவாக சொல்லிப்படுறாரு. அப்போது அகாப்பை என்றால் என்ன, ஃபிலேயோ என்றால் என்ன? 2 வார்த்தை, கிரேக்க வார்த்தையை இயேசு அகாப்பை அதிகமாக சொல்கிறாரு, ஃபிலேயோ என்றே நிற்கிறாரு இவர். என்ன அதனுடைய இது யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார்? ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. அகாப்பை என்றால் கடவுள் ஒரு சீடரை அன்பு செய்வது, ஒரு பக்தனை கடவுள் அன்பு செய்வது. 13ஆம் அதிகாரம் யோவானில் 1. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்து சீடர்களுடைய காதங்க, அதான் டிசைபிள்ன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். 13 34 அதே மாதிரி வரும். அப்போது அகாப்பை என்றால் காட்ஸ் லவ் ஆஃப் த டிசைபிள்ஸ். சீடர்கள் மேல் கடவுளுடைய அன்பு தான் அந்த அகாப்பை, அந்த அளவுக்கு. அப்போ ஃபிலேயோ என்றால் தனக்கு சொந்தமானவர்களுக்கு செலுத்தும் அன்பு, நமக்கு சொந்தமானவர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு, அது கடவுள் மக்களிடம் செலுத்தக்கூடிய கடவுள் மனிதன். இயேசு கேட்கறது அகாப்பேன்னு தான் கேட்குறார். இவர் என்ன சொன்னார்? எனக்கு சொந்தமானவங்க நீங்கள், நான் அன்பு செய்கிறேன். எவ்வளோ அந்த டெஸ்ட் பண்ணுறார். யாரு? இயேசு உயிர்த்தாண்டவர் இவரை டெஸ்ட் பண்ணுறார். நீ கடவுள் பக்தன், தெய்வம் பக்தன் என்ற நிலையில் நீ என்னை அன்பு செய்கிறாய்? இல்லைங்க, எனக்கு சொந்தமானவங்க, எனக்கு வேண்டியவங்களை நான் அன்பு செய்கிற மாதிரி நான் அன்பு செய்கிறேன். ஒன்று, யூ ஆர் நாட் எ ஸ்ட்ரேஞ்சர்.
யூ ஆர் நாட் ஏ காட். காட்னா பெரிய வணங்கும் கடவுள், ஆராதிக்கும் கடவுள் அல்ல, எனக்கு உறவு கொண்ட கடவுள். மிக அருமையான பார்வை புரியுதுங்களா? இப்போ நம்ம கூட இயேசுவே ஐயா தெய்வமே என்னை இப்படி பண்ணி விட்டீர்களே என்றெல்லாம் சொல்லாமல் பண்ணிட்டியே இப்படி பண்ணலாமா, அப்புறம் என்னோடு இரும் தங்கும் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஒருமையில் பேசுறீங்கல்ல. இஸ் இட் கரெக்டுன்னு கேட்பீங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு உறவு நிலையில் நான் பேசுகிறேன்ப்பா, கடவுள் நிலையில் பேசல, தெய்வம். அப்போது கடவுள் எங்கும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார் அப்படின்னாங்க இல்லையா? அது தெய்வம். சீடர்கள் என்னோடு இருக்கிறார். இது யோவான் பாருங்க, அந்த எழுதுகிற முறையை பாருங்க. இயேசு சோதிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு? அந்த சோதனையை புரிஞ்சுக்கிட்டு உடனே பதில் எப்படி வருது? உடனே அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஹிம்செல்ஃப். புரியுதுங்களா? எவ்வளோ அருமையான விஷயம் அது சொல்றார். அடுத்தது, என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர். மூன்றா சொல்றார். என் ஆடுகளை மேய் அப்படின்னு இருக்கார். ஆட்டுக்குட்டியே ஃபர்ஸ்ட், ஆட்டுக்குட்டிகளை மேய் வளர், ரெண்டாவது ஆடுகளை மேய், மூணாவது ஆடுகளை பேணி வளர். மேற்கண்ட 3 வித கட்டளைகளுக்காக 3 முறை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறாரு. 3 விதமான கட்டளைகள். இதில் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு முதல்ல உறுதி செய்கிறார். 3 முறை சொல்லி, 3 முறை அப்படின்னா அது உறுதிப்படுத்தப்படும். எங்கேயுமே நம்ம பல இடத்துல சொல்கிறோம் 3 முறைன்றது, இது சத்தியம் 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 அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், 3 முறை சொல்லுது உறுதிப்படுத்து. அதனால தான் 3 முறை வருது. புரியுதுங்களா? ரெண்டாவது, ஆடுகளை மேய் ஆட்டுக்குட்டி. என்ன அர்த்தம்? யோவான் 10 நல்ல ஆயன் பற்றி ஒரு கருத்து வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. இயேசு சொல்கிறார், ஆயன் நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு அடையாளம், நல்ல ஆயன். ரெண்டாவது, அங்கே நம்ம பார்க்குறோம், ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவர், ஆடுகளை அறிபவர், ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர். இந்த 3 தான் நல்ல ஆயனுக்குரிய பண்பு. இப்போ இதுக்கு தான் 3 பேதுருவுக்கு என்ன சொல்கிறாரு? நீ என் ஆடுகளை மேய், ஆடுகளை பேணி வளர், ஆட்டுக்குட்டிகளை நீ பாதுகாத்திரு, ஆடுகளை நீ என்ன செய்யும்? ஆடுகளுக்காக உயிரையும் கொடு. அப்போது பேதுருவுக்கு இங்கே 2 விஷயம் கொடுக்கப்படும். தலைமை பீடம் கொடுக்கப்படுது, பிறகு மேய்ப்பு பணி கொடுக்கப்படுகிறது. அப்போது தலைமை பணி என்றால் என்ன? மேய்ப்பு பணி தான் என்பதை இயேசு சீடர்கள் இந்த பேதுரு வழியாக சுட்டி காட்டுகிறார். நம்ம எல்லாருக்குமே இங்கே கூட தலைமை பணினா என்ன? இப்போ நீங்கள் ஒரு பங்கு சமையாராக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்கள் குடும்ப தலைவர்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுடைய முக்கியம் என்ன? அதிகாரத்தை வைத்து நீங்கள் அடக்குமுறை செய்வது அல்ல, மாறாக அவர்களை வழிநடத்தும் பணி. அதான் மேய்ப்பு பணி. மேய்ப்பு பணி வழிநடத்துறது மட்டும் இல்லை, 3 விஷயம் இருக்குது. ஆமாம், அறிதல், காப்பாற்றுதல், உயிரையும் கொடுத்தல். இது 3 தான் ஒரு சாமியார், பங்கு சாமியார் அந்த பங்குல இருக்கணும். அங்கே உயிர் கொடுத்தல்னா உயிர் கொடுக்குற அளவுக்கு உழைக்கணும். காப்பாற்ற என்ன? பல தப்பறையான போதனைகள், தப்பறையான எண்ணங்கள் அல்லது பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து அதுதான் காப்பாற்றுதல் இல்லையா? அறிதல்னா யூ மஸ்ட் நோ யுவர் பீப்புள். யார் இருக்கும் அப்படிங்கிறது பீப்புள். இப்போ ஒரு ஆயருக்கு அதான வேலை. நிச்சயமா அதான் ஆயர் என்றால் என்ன அர்த்தம்? ஷெப்பர்ட் என்றால் இதுதான். அதுதான் இங்கே சொல்கிறார். வாட் இஸ் த ஷெப்பர்ட்? ஹூ இஸ் எ ஷெப்பர்ட் அப்படின்றத இங்கேயும், இது யோவான் 10 சொன்னதை இங்கே ஏன் சொல்கிறாருன்னா 3 முறை சொல்லி உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா இது புரியுது இல்லையா? என் ஆடுகளை மேய்க்க வேண்டும்,
மேய்ப்பதில் உள்ள சவால்கள் என்ன? நீ ஆடுகளை மேய்ப்பதில் உள்ள சவால்கள் என்ன? ஆடுகள்னா மக்களை வழிநடத்துவதில் உள்ள சவால்கள் என்ன? இறக்கவும் தயாராக இருக்க வேண்டும். இறப்பு என்பது இந்த இடத்துல உயிர் கொடுத்தல் மட்டுமல்ல, நீ உன்னையே அழித்து கொண்டே இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டல் யுவர் டைம், யுவர் எனர்ஜி, உங்களுடைய வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீ விட்டு கொடுக்கணும். அதான் இறத்தலும் இறத்தலும் இந்த இடத்துல ஒன்றா வரும். ஒரு முறை உயிர் கொடுத்தது பெருமை அல்ல. பவுல் சொல்கிற மாதிரி 1 கொரிந்தியர் 15:31 சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் சாவின் நிழலில் நிற்க வேண்டும், சாவின் வாயில் நின்று கொண்டு இருக்கேன். அது பயங்கர டென்ஷனா இல்லையா? எவ்வளோ பெரிய டென்ஷன் அது. அதுதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் 2 இந்த மேய்ப்பர் என்பதற்கு நான் படித்து காட்டுறோம் உங்களுக்கு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டிகளை மேய்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக தன்னையே வெளிப்படுத்துவார் பிற்பாடு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26. பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. இதுதாங்க ஒரு மேய்ப்பருக்குரிய ஒரு இதை பேதுருவிட்ட பவுல் இயேசு சொல்றார். நான் சொன்ன மாதிரி அறிதல், காப்பாற்றுதல், அவர்களுக்கு உயிர் கொடுத்தல். உன்னை மன்னிக்கிறார், மனமாற்றம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, மறுவாழ்வு இருக்கிறது. அதற்கு ஏற்ப நீ என்ன செய்யணும்? இப்போ இந்த 3 காரியங்களை செய். மக்களை அறிந்து கொள், மக்களுக்கு எந்தவித ஆபத்துமின்றி காப்பாற்று, தேவைப்பட்டால் உயிரையை கூட கொடு. இந்த பின்னணியில் தான் பேதுருவின் தலைமைத்துவ பணியை உயிர்த்தாண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒரு சுரூபமாக அங்கே நம்ம அந்த இடத்துல இயேசு எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல கலிலேயா கடல் ஒட்டி இந்த மீன் சுட்டு கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒன்று இருக்கும். அது அந்த ஒரு சுருவம் இருக்கும், இயேசு இவருக்கு தலைமை பீடம் கொடுக்குற மாதிரி. ஸோ இட் இஸ் அந்த இதில் சொல்லுவாங்க, இது இயேசுவின் பேதுருவுக்கு தலைமை பீட அதிகாரத்தை இயேசு கொடுக்கிறார் என்று. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இந்த உயிர்ப்பு காட்சிகள் வருவதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக எப்படி யோவான் முடிக்கிறான்னா, பேதுருவுக்கு தலைமை பணியை கொடுத்து முடிப்பதாக நமக்கு வருகிறது. ஸோ இதுவரையிலும் நம்ம உயிர்ப்பு காட்சிகள் பற்றி நம்ம விவாதித்தோம், பேசணும், தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆயர் அவர்களே, ஆக்சுவலி இந்த ஆண்டவரின் உயிர்ப்பு காட்சிகள் ஏதோ அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிஞ்சு போன ஒரு வரலாற்று காரியம் அப்படிங்கிறத சொல்லாமல், அது இன்று வரை இனி வரும் காலத்திலும் எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து மிக அருமையான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கீங்க. பேதுருவுக்கு எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை அவர் கொடுத்திருக்கார்? சும்மா ஒரு அடக்கி ஆளக்கூடிய தலைமைத்துவத்தை அல்ல, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் உயிரையே தன் ஆடுகளுக்காக கொடுத்தது போல கொடுக்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு பிரதிநிதியாக தனக்காக விட்டு சென்றிருக்கிறார் என்ற அருமையான உண்மையை நீங்கள் கூறியிருக்கீங்க. அது மட்டுமல்லாது எங்களுக்கும் அது ஒரு எங்கள் வாழ்வுக்கும் அது ஒரு கடவுள் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவர் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த தொடர் நிகழ்ச்சியை நம் கண்டோம். இது இயேசுவின் உயிர்ப்பு என்பது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது வாழ்வின் நிகழ்ச்சி. நம்முடைய வாழ்வுக்கு தொடர்ந்து
உயிர்த்தாண்டவர் நம்மை நோக்கி வருகிறார், நம்மோடு நடக்கிறார், நமக்கு பலவற்றையும் புரிந்து கொள்ள வைக்கிறார், நம்முடைய தெய்வீக வாழ்வை நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் இந்த விவிலியத்தை வெறும் வார்த்தையாக அல்ல, இறை வார்த்தையாக படித்து நாம் தியானித்து வாழ்வு பெற வாழ்த்துகிறேன். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் காட்சிகள், பாடங்கள், பார்வைகள் குறித்து அருமையான விளக்கவுரை நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு தந்துள்ளார். அன்பானவர்களே, திரு அவை நம்மை ஆண்டவரை நோக்கி வழிநடத்த நிறைய கருவிகளை பயன்படுத்துகிறது. அவற்றுள் நம்முடைய ஆயர் சொன்னது போல திருப்பலி, இறைவார்த்தை போன்ற அருமையான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலின் வழியாக நமக்கு என்ன பாடங்கள் கற்றுத்தருகிறார் என்பதை அறிந்து கொள்ள இன்னும் ஆர்வம் காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.